இயேசுவின் ராஜ்ய ஊழியத்தின் ஸ்தாபனத்தில் இருந்து இன்றைக்கு சுவிசேஷ கைப்பிரதி கொடுப்பதற்காக எங்களுடைய சபை வாலிப பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். இந்த காரியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். போகிற ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இது என்ன உங்களோட கையில் இருக்கிறது? இன்றைக்கு எங்கே போக போகிறீங்க? இந்த ஊழியத்தை எப்படி கருதுறீங்க, எப்படி நினைக்கிறீங்க? உன்னை தேடும் ஒருவர். அன்பு சகோதரனே, சகோதரியே, மனிதர்களினால் உருவாக்கப்பட்டு பிரிக்கப்பட்டுள்ள ஜாதி, மதம், இனம், நிறம் போன்ற எல்லாவற்றையும் கடந்து எனக்காகவும் உனக்காகவும் நமது பாவ சாபங்களில் இருந்து நம்மை மீட்கும்படியாக பிதாவாகிய தேவனால் இவ்வுலகத்திற்கு அனுப்பப்பட்ட அவரின் ஒரே பேரான குமாரனே இயேசு கிறிஸ்து. இவர் ஒரு மதத்தை உருவாக்க வரவில்லை. உனது பாவத்திலிருந்து உன்னை மீட்கவே இவர் இந்த உலகிற்கு வந்தார். நீ உனது பாவத்திற்காக மன்னிப்பை தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளாமல் பரலோக ராஜ்யம் செல்ல முடியாது. அதற்காகவே பாவம் இல்லாத இயேசு சிலுவையில் தன்னைத்தானே பலியாக மனமுகர்ந்து ஒப்பு கொடுத்தார். அத்துடன் இவர் மரித்து மறைந்து போகவில்லை. உனக்காகவே 3ஆம் நாள் உயிர்த்தும் எழுந்தார். இன்று உயிரோடு வாழ்கிறார். இந்த உலக வாழ்வின் பின் என்ன என்று நீ சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். இப்பூமியில் வாழும் காலம் கொஞ்சம். நமது மரணத்தின் பின்புதான் நமது நிரந்தர வாழ்வு ஆரம்பிக்கின்றது. நீ செய்த பாவம் மன்னிக்கப்படாவிட்டால், நீ மரித்தால் நிரந்தரமாக உன் ஆத்துமா நரகத்திற்குள் தள்ளப்படும். நரகம் மிகவும் பயங்கரமானது. பரிசுத்த வேதாகமம் இதை பற்றி கூறுகையில், நரகம் ஒரு நெருப்பு கடல், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டு என்று மத்தேயு 8:12 மார்க்கு 9:45 சொல்லப்படுகிறது. அங்கே செல்லும் ஆத்துமா நிரந்தர வேதனையோடு காணப்படும் என்று வேதம் சொல்கிறது. ஆம், இதிலிருந்து நீ தப்புவதற்கு உன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரே வழி இயேசுதான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னவர் இயேசு. உன் சரீரத்தை காயப்படுத்துதல், மிருக பலியிடுதல், யாத்திரை, தியானம், அன்னதானம் போன்ற யாதொன்றாலும் உன் பாவம் மன்னிக்கப்படாது. பாவம் என்று உன் இருதயம் சுட்டி காட்டும் உனது பாவத்தை நீ இயேசுவிடம் அறிக்கை செய்து, இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் சிந்திய இரத்தம் உனது சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து உன் கவலை, கண்ணீர், சமாதானமற்ற நிலையிலிருந்து உன்னை விடுவித்து புது வாழ்வினை உனக்கு கொடுக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மத்தேயு 11:28 கூறியிருக்கிறது. இயேசு உன்னை நேசிக்கிறார். இந்த இயேசுவை நீ விசுவாசிக்கிற பொழுது உன் ஆத்துமா மகிழ்ச்சியுடன் பரலோக ராஜ்யத்திலே இயேசுவோடு நிரந்தரமாக வாழும். இது உனக்கான சந்தர்ப்பம். தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டிய தருணம் உன்னிடமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நரகம், பரலோக ராஜ்யம் என்கிற இவ்விரண்டில் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டிய விலை மதிப்பற்ற நேரம். இந்த பூமியில் வாழும் குறுகிய காலத்தில் உன் பாவங்களை மன்னித்து பரலோக ராஜ்ய வாழ்வை கொடுக்க இயேசு ஆவலாயிருக்கிறார். எந்த வேறுபாடுகளுமின்றி எல்லோரையும் நேசிக்கின்ற ஆண்டவராய் இயேசு உன்னையும் நேசித்து ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். இந்த சரியான தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள நீ இயேசு கிறிஸ்துவை நோக்கி திரும்பி பார்த்து வேண்டிக்கொள். துதிகன மகிமையெல்லாம் இயேசு ஒருவருக்கே. மேலதிக தகவல்களுக்கு தொடர்பு கொள்ள இயேசுவின் ராஜ்யத்தின் ஊழியம், லங்காபுரம், சத்ருகொண்டான், மட்டக்களப்பு, பாஸ்டர் ஜே. ரோஹன் டேவிட். டெலிஃபோன் நம்பர் 076 277 64 60 076 277 64 60. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.